கிடைச்ச ஒரு கதைங்கிறதுனால இதை இன்னும் கொஞ்சம் ஒரு 100 கதையை படித்து பார்த்தா வேற யாராவது கூட ஒரு ஜெயகாந்தன் கதையிலையோ ஒரு பிரபஞ்சன் கதையிலையோ கூட இதே மாதிரி அம்சத்தை நம்ம வந்து காட்ட முடியும். இப்போ அக்னிபுரத்தை சில நேரங்களில் சில மனிதர்கள் என்ன பண்ணுறாவ அந்த கெடுத்தவனோட தானே போய் உட்காந்துக்கிறான். அவன் குடிகாரனா இருந்தான்னா இது பண்ணா என்ன, அவனுக்கு எவ்வளோ வயசு டிஃப்ரென்ஸு, ஆனாலும் அதே தான் பண்ணுறான். அதுலேயும் தமிழில் நிறைய படங்கள் சொல்லலாம். தன்னை கெடுத்தவனை, தனக்கு கட்டாய தாலி கட்டினவனே போய் வாழ இருக்கு, இப்படி நிறைய படங்கள் இருக்கு. அதுதான் அது வந்து ஒரு காலகட்டத்தில் ஒரு பணிங்க ஒரு காலகட்டம் வரைக்கும் ஒரு விதவைக்கு மறுமணம் நடக்கிற மாதிரி ஒரு சினிமாவில் காட்ட மாட்டாங்க. காட்டினா அந்த படம் ஓடாது, ஏதாவது பிரச்சனை ஆகிடும் சொல்லி கடைசி இதில் சீனில் திரும்ப பாலச்சந்தர் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா என்ன ரொம்ப புரட்சிகரமாக இருக்கிற மாதிரியே இருக்கும். அப்புறம் வந்து மோசமாக கொண்டாந்து முடிச்சிடுவார். ரொம்ப பிற்போக்காக அந்த படங்கள் வந்து முடிகிற இடங்களை போய் பார்த்தீங்கன்னா தொடக்கத்தில் ஏதோ இது பண்ணுற மாதிரியே இருக்கும். போது உங்களுக்கு வேற ஏதாவது தாட் தோணுதா? அதே போல பொண்ணு மாமனார் வீட்டுல வந்து கூப்பிட்ட உடனே போயிடுதையா. அதான் அந்த இடம் இருக்குல்ல, அதை வந்து அந்த பொண்ணு வந்து சுயமா தீர்மானிக்கிறான்னு இப்ப அவர் எழுதுறாரு. இது வந்து யாரும் சொல்லியோ இது பண்ணியோ தீர்மானிக்கல, அவன் வந்து சுயமா தீர்மானிக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு வேற வழி இல்ல அப்படியே 10 வயசு பொண்ணுக்கு கூட புரியுது. ஒரு சொசைட்டி வந்து முடிவு பண்ணுது. சோழி வந்து சும்மா விளையாட்டு குழந்தை. ஒரு 50 வருடத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு கிராம வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு இயற்கையோட அவங்களுக்கு ஒரு தொடர்பு இருக்கு. ஒரு மனப்பிரச்சனை ஒரு இது எதுனா வந்தா கூட திடீர்னு ஒரு குளத்துக்கு குளிக்க போவாங்க, ஒரு கொக்கு பறக்கிறத பார்ப்பாங்க, ஏதோ போய் ஒரு ஆற்றுல டைவ் அடிக்கிறது, இதுல வந்து கொஞ்சம் மனசு வந்து சரியாயிடும். இப்போ வந்து ஒரு ஃப்ளாட்ல வந்து அடங்கி இருக்கிறவங்களுக்கு இயற்கையோட தொடர்பு இல்லாதவங்களுக்கு மனச்சிக்கல் வந்து இன்னும் அதிகமா இருக்கு அப்படின்னு அதை புரிஞ்சுக்கணும். அந்த தனிமை, அந்த குழந்தையுடைய தனிமை எப்படி போகி இருக்குன்னா இந்த சோழி விளையாடி அந்த பக்கத்து வீட்டு பொண்ணு அந்த ராதாவோட விளையாடுவதன் மூலமா தான் அவ அதை இது பண்ணியிருக்காங்க. அவங்க அப்பாவுக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியுது. இந்த சோழி போட்டியை நம்ம பொண்ணுக்கு கொடுக்கணும், அதுதான் அவர் கொடுக்குற பெரிய சீதனமா அந்த கதையில வந்து மாறுது. அப்போ கூட அவ சொல்றது முடிவு வந்து அந்த சோழி எதுக்கு நான் போய் சோழியா விளையாட போறேன் என்ன அதுக்கு நேரமே இருக்காதுங்கிறத அவ புரிஞ்சுக்கிட்டு சொல்றாங்க. ஆமா, வேலை செய்யதான். இப்ப இதுல என்னன்னா ஒரு குழந்தை ஒரு குடும்ப தலைவி ஆகிவிட்டது. அதுதான் ஒரு குழந்தை ஒரு மனைவி ஆகிவிட்டாள் அப்படிங்கறத சொல்லுது. ஒரு குழந்தை ஒரு மனைவி ஆவதுங்கிறது எவ்வளவு பெரிய சோகம் அப்படிங்கிறது தான் இப்போ இதோடைய பிரச்சனை. இன்னைக்கு ஒரு பெண் வந்து புருஷ வீட்டுல இருந்து அம்மா வீட்டுக்கு போகல, அவங்க கொஞ்சம் நல்லா தான் இருப்பாங்க. அந்த இதுல தான் நினைச்சு அவங்க போவாங்க. போறாங்க சார். ஆனா ஒரு 10 வயசு பொண்ணு ஒரு குழந்தை தானே. 10 வயசுங்கிறது என்ன? ஒரு குழந்தை வந்து தன்னை ஒரு மனைவியாக நினைத்துக் கொள்வது இருக்குல்ல, அது அது என்ன? அது அந்த பண்பாடு வந்து எப்படிப்பட்டது அப்படிங்கிறதா இப்போ இங்க கொஸ்டின். ஒரு குழந்தை தன்னை வந்து ஒரு மனைவியா நினைத்துக் கொள்வது 10 வயசுலயே. அது என்ன சிதம்பரத்துல இருந்து இருக்கீங்க அந்த மாதிரி தீட்சிதர்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்களா? 3 மணிக்கெல்லாம் கல்யாணம் பண்ணிடுறாங்க. பெண்ணு வந்து இதாகிறதுக்கு முன்னாடியே கல்யாணம் நடக்குது. ஆமா, வயசுக்கு வராது, அதை கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அண்மையில மறைந்து போனார்ல கி ராஜநாராயணன், அவர் என்ன சொல்லுவாருன்னா பால்ய விவாகமே சரின்னு ஒரு மேடையில பேசியே இருக்கிறார். எதுக்கு? நாங்கெல்லாம் வந்து காலேஜுக்கு போகும்போது கல்யாணம் ஆயிடுச்சு, அப்போ வந்து நாங்கள் எங்கள் பாலியல் வந்து ஒழுங்குபடுத்தப்பட்டுடுச்சு, இப்போ வந்து வாத்தியார் கையை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு பேசியிருக்காரு அவர் கி ராஜநாராயணன். அதெல்லாம் ஒரு காலம். அவங்க வாழ்ந்த அவர் 98 வயசு, அவருடைய காலத்தை அவர் பேசுறாரு. 50ல 40ல எப்படி இருந்தது வாழ்க்கை அப்படின்னு சொல்லி. வேற ரீடிங் இப்போ இந்த 2 கதையும் கம்பேர் பண்ணி ஏதாவது உங்களுக்கு முக்கியமான ஏதாவது ஒரு அம்சம் ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா? இந்த 2 கதையும் ஒன்று தானே, ஏதாவது வேறுபாடு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? வேறுபாடு சொல்லுங்க. அது முதல்ல கணவன் முதல் தரமாகவே திருமணம், இது 2ஆம் தரமாக. அது ஓகே, அது ஒரு சிறிய இதுதான் அது. ஆனா இவன் வந்து 2ஆம் தாரங்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறேன். 3ஆம் தாரமா கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் இப்படிதான் இருப்பா இவன், அப்படிதான்.
இவளுக்கு இது முதல்ல, அதுதான் இங்க முக்கியம். அவனுக்கு அது ஆண் தான், அவனுக்கு தான் ரெண்டாவது தரம். இவளுக்கு இது முதல் தானே கல்யாணம். முதல் கதையில வந்து அந்த பெண்ணானவர் வந்து பிறந்த வீட்டையும் நினைச்சிட்டு போற மாதிரி இருக்கு. அதே திரும்பி வரும்போது புகுந்த வீட்டை நினைச்சிட்டு வராங்க. புகுந்த வீட்டுக்கு போகும்போது பிறந்த வீட்டோட சுற்றம், உறவு, விளையாட்டு, பொழுதுபோக்கு சூழலை நினைச்சுக்கிட்டே போய் அழுதுட்டு போறாங்க. திரும்பி வரும்போது அந்த 2 நாள் 3 நாள் வாழ்ந்த அந்த கடவுளுடைய வாழ்க்கை அந்த சூழலை நினைச்சுக்கிட்டு அழுதுகிட்டு வராங்க. ஆனா இந்த கதையில பாத்தீங்கன்னா தந்தை வந்து நம்ம அந்த மகளை எண்ணி வருத்தப்படுவது போல. என்னன்னா அந்த கதையில தாய் இருக்கா, அந்த பெண்ணுக்கு தாய் இருக்கா, அதனால பிறந்த வீடு பற்றிய ஒரு இனிமையான நினைவு அந்த பொண்ணுக்கு இருக்கு. இந்த கதையில வந்து தாய் இல்ல இந்த பொண்ணுக்கு. அதனால அப்பாவும் அத்தையும் வந்து பெண்ணை பத்தி வருத்தப்படுற மாதிரி இருக்கு. ஆமா, இவ போய் என்ன கஷ்டப்பட போறாளோ குழந்தைய. ஒரு வகையில இன்னும் உடைச்சு போடி பாத்தீங்கன்னா அந்த அத்தை வந்து இப்ப ஜானகிராமன் இதுல அவர் சொன்ன மாதிரி ஒரு விதவையா இருப்பாங்க. அவளே வந்து வாழ்க்கையை இழந்தவதான், அதனாலதான் இந்த குழந்தைய வந்து அவ வளர்த்துட்டு இருக்கான். அவளுடைய கணவனை பற்றி இந்த கதையில வந்து ஒன்றும் குறிப்பில்லை. இப்போ இது அந்த இதையும் நம்ம வந்து அதுக்குள்ள போய் வாசிக்கணும். அதனாலையும் இந்த பொண்ணு வந்து இதுதான் வந்து நிலைமை, நம்ம வந்து புகுந்த வீட்டுக்கு தான் போகணும், கணவன் வந்து இல்லைன்னா இந்த மாதிரி இங்கேயே தான் இருக்கணும். இந்த வாழ்க்கையிலேருந்து இப்போ எல்லாருமே என்னன்னா ஒரு தப்பிக்கிறது தான், கல்யாணங்கிறதே ஒரு தப்பிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஆகுது. ஒரு நமக்கு நம்ம வாழ்கிற சூழல் வந்து ஒரு சரியில்லாமல் இருக்கிற போது சரி ஒரு கல்யாணம் பண்ணிட்டா ஒரு மாற்றம் வருமோ வாழ்க்கையில அப்படின்னு நினைச்சு போற மாதிரி ஒரு இதுவும் அதுக்குள்ள வருது. வேற ஏதாவது இருக்குங்களா? வேற இந்த கதைகளை பத்தி சொல்றதுக்கு வேற ஏதாவது இருக்கா பாருங்க. இப்ப நான் எதுவுமே சொல்றது கிடையாது. இப்போ இந்த 2 கதையும் நல்லா நீங்க மனசுல வந்து ஓட்டி பார்த்து அந்த பாட்டை அடுத்தது போட போறோம். அதை பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே மாற்றம் இல்லை. 2000 வருடங்கிறது முடிவு எடுக்கிற மாதிரி இருக்குங்க. அவதான் முடிவு எடுக்கிறா, எது பெண் முடிவு எடுக்கிறா, எதுலையும் முடிவு எடுக்கிறா. ஆமா, முடிவு எடுக்கிற அளவுக்கு நம்ம தயார் பண்ணி வச்சுட்டோம். அதுதான் இல்ல சார், 2000 வருஷத்துக்கு முன்னாடி சங்க பாட்டிலையும் பெண் தான் முடிவு எடுக்கிறாங்க. நீங்க அதையும் பார்க்க போறீங்க. அதுலயும் நம்ம என்ன சொல்ல வரோம்னா ஒரு நம்ம சொல்றோம்ல ஒரு 2000 வருடங்கிறது 2000 வருடங்கிறது வாழ்க்கையில புறச்சூழல்ல, வாகன வசதிகள்ல, மனநிலையில எவ்வளவு மாற்றங்களை எல்லாம் சந்திச்சு வந்திருக்கிறோம். ஆனா இந்த அடிப்படையான வாழ்க்கை பண்புல எந்த மாற்றமுமே இல்லை. இப்ப நீங்க அதை படிங்கம்மா. இப்போ அந்த பாட்டை படிங்க. விரசம் கலந்த வெண்சுவை தீம்பால் விரிகதிர் பொற்களத்து ஒருகை ஏந்தி. எவ்வளவு போதனார் பாடல. தேன் கலந்த விரசம் கலந்த வெண்சுவை தீம்பால் அப்படிங்கிறான். அந்த கருப்பு புகை கூட கிடையாது. பாலை காய்ச்சுற போது கொஞ்சம் ஒரு மாதிரி புகைப்படியும், அது கூட கிடையாது. இது வெண்சுவை தீம்பால். விரசம் கலந்த வெண்சுவை தீம்பால் விரிகதிர் பொற்களத்து ஒருகை ஏந்தி உடைப்பின் சுற்றும் பூந்தலை சிறுகோள் உண்ணென ஒக்குவு ஒழிய ஒக்குவு பிழைப்ப தென்னீர் முத்தரி பொச்சிலம்பு ஒளிப்ப தத்துற்று. ஒரு பூவு சுத்தின ஒரு சின்ன கம்பை வந்து எடுத்து வச்சுக்கிட்டு பொன் தட்டுல வந்து சாப்பாட்டை ஏந்திக்கிட்டு ஐயோ சாப்பிட்டுடி அப்படின்னு சொல்லி யாரு அரிநரை அரிமதை நரை கூந்தல் செம்முது செவிலியர் அப்படிங்கிறான். அதாவது வந்து அது நம்ம பேரில் கிளத்தி அப்படின்னு அகனானூர்ல பாத்தீங்கன்னா பேரில் கிளத்திப்பாங்க. நிறைய குழந்தைகளை எடுத்தவங்க. இப்ப அதுவுமே ஒரு பண்பாடு. செம்முது செவிலியர்ங்கிறான். நல்ல குழந்தைகளை எடுத்து சுமங்கலிகளாக இருக்கக்கூடிய செவிலித்தாயர்கள் அப்படின்னு பொருள். செம்முது செவிலியர் பரி மெலிந்து ஒழிய பந்தர் ஓடி. இந்த பரின்னு சொன்னா ஒரு களைப்பு அவங்களுக்கு. இவ்வளவு சுத்தி வீட்டை சுத்தி ஓடுறா. இவங்க வயசானவங்க சாப்பாட்டை பொத்தட்டில ஏந்திட்டு போய் சாப்பிடுன்னு கேட்டு இவங்களே அழுத்து போய் உடம்பு ஓஞ்சி போய் உட்கார்ந்துடுறாங்க. பரி மெலிந்து பந்தர் ஓடி மறுக்கும் சிறு விளையாட்டி. நம்ம சாப்பிடுன்னு சொன்னதை மறுத்த
விளையாட்டு பருவத்தை சேர்ந்த சிறு பெண். அதனாலதான் சொல்றோம், இப்ப ஜானகிராமன் கதையில வர மாதிரியே ரொம்ப சிறு பெண் இந்த இதுலயும் வந்து இருக்கிறவன். சிறு விளையாட்டி, அறிவும் ஒழுக்கமும் யாண்டுணர்ந்த நற்பொருள். இதே வியப்பு தான் ஜானகிராமன் கதையிலையும் இருக்கு. இந்த மாதிரி 10 வயசுல இந்த பெண்ணு எப்படி தானா சுயமா யோசிச்சு இப்படி ஒரு முடிவை எடுத்தா. ஒரு பாசமான அத்தை, பாசமான அப்பா, இவ பார்க்காத ஒரு கணவன், அந்த கணவனே கூட வரல. அவனுக்கு இவனுக்கு 15 வயசு டிஃபரன்ஸு. 3 முரட்டு ஆளுங்க வராங்க. இருந்தாலும் அதெல்லாம் அந்த பயம் எதுவுமே இல்லாம இவன் வந்து போய் அங்க வாழ்ந்துடலான்னு ஒரு முடிவு எடுத்தாலே அதே வார்த்தை தான் அங்கேயும் போடணும். அறிவும் ஒழுக்கமும் யாண்டுணர்ந்த நல்கொள். அதுதான் ஜானகிராமனுடைய கதையும் ஜீவநாடி. அறிவும் ஒழுக்கமும் யாண்டுணர்ந்த நல்கொள். அதான் வந்துச்சு பாருங்க. கொண்ட கொடுநன் குடிவரன் உற்றன கொடுத்த தந்தை கொடுஞ்சோறு உள்ளாள். இப்ப அதே தான் இங்க அவ கேட்கிறா இல்லையா, அந்த பொண்ணு வந்து கேட்கிறா. அவங்களுக்கு சாப்பாடு, இவங்க அப்பாவுக்கு வெறுப்பு, தூக்கி வந்து வாய்க்கால விட்டுங்கிறாரு. இப்போ அடுத்தது என்ன, அடுத்த வாட்டியே வரமாட்டா இந்த பொண்ணு. அதுலயே ஒரு குறிப்பு இருக்கு. அந்த வரியை நீங்க ஏதோ சரியா படிக்கல. என்னன்னா, திரும்பி வந்து இந்த பெண்ணு இந்த வீட்டுக்கு இனிமே வருவாளா அப்படின்னு சொல்ல முடியாது. இவன் தான் போய் பார்க்கணும். அப்பா தான் போய் ஏதோ ஒரு கேட்பா. அவன், நீ வருவியா அப்பா, கடைசி பக்கம் இருக்க படிக்கலையோ? கடிதம் இல்ல, நம்ம முழுக்க படிச்சுட்டோம். வர படிச்சுட்டோங்க. அதுதான் அது வராரு. அதாவது இவ ஏதாவது மறுபடியும் அப்பா வருவாரா அப்படிங்கிற மாதிரி ஏதோ அவ யோசிப்பா. அந்த பொண்ணு வந்து இது நீங்க முன்னாடி வந்து அவங்க அப்பா நிப்பாரு சார், யோசிப்பா. அந்த மாதிரி ஒரு வரி இருக்கு அதுல. அவரு இது ஏன் இந்த அப்பா வந்து இவ்வளவு பிடிவாதமா இருக்காரு, ஐயோ பாவம் அப்படின்னு இந்த குழந்தை யோசிக்கிற மாதிரி ஒரு வரி வரும் அதுல. அவ சாப்பிடலையே, போனா போறது உனக்கு வயிறு நிறைஞ்சதில்லையே. அது சொல்றேன். இல்ல இது இல்ல, இது இல்லாம இன்னொரு வரி இருக்கு. நம்ம ஆமா, அதாவது அப்பா வந்து ஏன் இவ்வளவு பிடிவாதமா இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து யோசிக்கிற மாதிரி ஒரு வரி இருக்கும். சாப்பாடு அவங்களுக்கு இல்லையே, அப்படி கொடுக்கலையே அப்படின்னு அவங்க பொண்ணு தூக்கி அது வந்து என் பொண்ணைய இடத்துக்கு பிரிச்சுட்டு போனாங்க. அவங்க தான் சாப்பாடு கூட வச்சுக்கிறாங்க. இல்ல அவருக்கு அதுல விருப்பம் இல்ல. இந்த அந்த மாப்பிள்ளைய மேல அவருக்கு விருப்பம் இல்ல. ஏற்கனவே வந்து கல்யாணத்திலே வந்து தகராறு பண்ணியிருக்காரு. அதனாலதான் அவனும் சொல்றான்ல, அவனே வந்திருப்பான். இருந்தாலும் இவர் மாமனார் ஏதாவது வம்பு பண்ண போறாரேங்கிறதுக்காக தான் எங்களை அனுப்பிச்சான்னு அவங்க வந்து சொல்றாங்க. அதை யோசிக்கிற மாதிரி தாங்க கொடுத்துருக்காங்க. வண்டியில் ஏறிக்கொண்டால் விசாலி, மூவரும் ஏறினர். விசாலி திரும்பி பார்த்தால் இந்தா என்று வண்டிக்குள் முன்னால் வந்தார் அப்பா. ஏன் அப்பா அப்படின்னு அப்ப கேட்கிறான். முன்னாடி வந்து நிக்கிறாரு. என்ன திடீர் வந்து நிக்கிறீங்க கேட்கிறாங்க. அப்பதான் சோழிப்பட்டி, ஆனா இதோ வேலையா இருக்காரு, சோழிப்பட்டி கொடுத்துட்டு இதே வேலையா இருக்காருன்னு சொல்லிட்டு அப்பா சமத்தான்னு போயிடுறாரு. ஆமா, அதான் போறேன். அதுக்குள்ள ஏதாவது இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் வர்றது இல்லை, நீ வரணும் அப்படின்னு ஒரு வரி அந்த இதுல வந்து, நீ தான் வந்து அப்பாவை பார்க்கணும்னு ஒரு வரி இருக்கு இந்த கதையில இருக்கு. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு அந்த கதை. அதாவது நீ வந்து பாக்குறியா அப்படிங்கிற போது, இல்ல நீ தான் வந்து பார்க்கணும், என்ன நான் எதுக்கு அங்க வரணும். இந்த சமத்தா இரு குழந்தைக்கு அப்புறம் ஏதோ செய்தி இருக்குது. அதுதான், அதோட முடியல அந்த கதை. இருங்க நான் இந்த அஞ்சலை வந்து அவங்க சரியா எடுக்கல. அதுதான் இதுல இருக்கு வாட்ஸ்அப்ல. இதுதான் எனக்கு படிச்சிருக்கேன். அதனால அது கதை முடியல. இப்போ இந்த நற்றிணை பாட்டோட அப்படியே மேட்ச் ஆகும். அது ஒழுக்கமும் யாண்டுணர்ந்தவர்கள் இது கொண்ட கொடுநன் குடிவரன் உற்றன கொடுத்த தந்தை கொடுஞ்சோறு உள்ளாள் ஒழுங்கு நீர் நுணங்கு அரண் போல பொழுது மறுத்து உண்ணும் சிறு மருந்தே அப்படிங்கிறான். இப்போ வந்து 3 வேளை சாப்பிட்றதுக்கு இல்லை அங்க. அப்பா வந்து கொடுத்த தந்தை கொடும் சோறு உள்ளாள். இங்க வந்து சாப்பிட்டுறா பொண்ணு வந்து, அப்பா கொடுக்குற சாப்பாடு வந்து சாப்பிட்டுறா. அப்பா வந்து இன்னும் பெட்டரா இருக்காரு. ஒரு பொருளாதார நிலைமையில இங்க பெட்டராகவே தான் இருக்காரு இந்த அப்பா வந்து. இருந்தாலும்
கணவனுடைய அந்த இடத்துல போய் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, நான் அங்கே தான் போவேன் அப்படின்னு இந்த பொண்ணை இதில் வர மாதிரியா இவ்வளோ முடிவு செய்கிறார். கொண்ட கொடுவன் குடிவரன் உற்றன கொடுத்த தந்தை கொழுஞ்சோறு உள்ளாள் பொழுது மறுத்து உண்ணும். ஒரு வேளை விட்டு ஒரு வேளை தான் சாப்பிட முடியும். ஒழுகு நீர் முடங்கு அரண் போல. ஆனாலும் சிறு மதுகையலே எவ்வளவு பெரிய வலிமையை இந்த பெண் பெற்றெடுக்கிறாள். மதுகை அப்படிங்கிறது வலிமைங்கிற பொருளில் குறிப்பிடப்படுது. எவ்வளவு பெரிய மன வலிமை இந்த பெண்ணுக்கு. இது யார் கற்றுக் கொடுத்தாங்க? அறிவும் ஒழுக்கமும் யாண்டுணர்கிறது போல். அதுதான் இப்போ அந்த கீ வேர்டு. இது ஒரு பண்பாடு கற்றுக் கொடுத்த ஒரு விழுமியமாக இந்த பெண்ணுடைய மனதில் இருக்கு. அது ஒரு தனி மனிதன் யோசித்து எடுத்த முடிவு இல்லை. அது ஒரு கூட்டு சமூக மரபினுடைய ஒரு அம்சமாக சேருது. இப்போ பார்த்தீங்கன்னா 2 பிராமண எழுத்தாளர்கள் எழுதின பிராமண வாழ்க்கை பற்றிய 2 கதைகளை நம்ம பார்க்குறோம். ஆனால் அதை ஒரு பர்பஸ்ஃபுல்லாக தான் அதை சொல்கிறோம். என்னென்னா, ஒரு நற்றினை 2000 வருடத்துக்கு முன்பு உள்ள ஒரு நற்றினையினுடைய ஒரு பண்பாட்டை மேட்டுக்குடி மக்களும் எப்படி சுவீகரித்து கொண்டார்கள் அப்படிங்கிறது இது காட்டுதுன்னு நம்ம சொல்கிறோம். ஒரு நாடோடி வாழ்க்கையில் இருந்தவங்க அவங்கக்கிட்ட இருந்த விழுமியம் இல்லை. இது ஒரு பழங்குடி பண்பாட்டினுடைய விழுமியத்தை இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, இங்கேருந்து எடுத்துக்கிட்டாங்க. நிறைய விஷயங்களை எடுத்துக்கிட்டு மறுபடியும் மாற்றி தாங்களே சொன்னது போல புதுசாக சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு அடிப்படையையும் இந்த கதைகள் கொண்டாந்து தருது. இந்த 2 எழுத்தாளருமே இருந்து அவங்ககிட்ட நம்ம இதை சொல்லியிருந்தா கூட அவங்க பெரிய வியப்பை தான் அடைஞ்சிருப்பாங்க. இந்த பாட்டை நம்ம காட்டி, இதுக்கு 2000 வருடத்துக்கு முன்னாடி நீங்கள் இந்த 2 கதை எழுதுறதுக்கு 2000 வருடத்துக்கு முன்னாடியே நற்றினையில் போதனார் எழுதிட்டாரு. அப்படியே மேட்ச் ஆகுது. எதுவுமே நீங்கள் ஒரு சொல்லோ ஒரு இதையோ 2த்துக்கும் ஏதாவது வேறுபாடு நீங்கள் சொல்ல முடியுமான்னு பார்த்தா இருந்தால் சொல்லுங்கள். இந்த பாட்டில் இருந்து இந்த கதைகள் வேறுபடுது அப்படின்னு எதுவுமே நம்ம சொல்ல முடியல. இப்போ இதே மாதிரி தாங்க அந்த மொழிதெயிர்ப்பு செய்த காந்தல் மெல்விரல் பாட்டுலேயும் இதே தன்மை அந்த வியப்பு இருக்கும் இல்லைங்க. அங்கே அப்படி இருந்தால் ஆனால் இங்கே அந்த ஆமாம் அட்டிலோயே ஆமாங்க. அதுல ஒரு ஊழல் ஒரு இது ஆமாங்க. அதுல ஒரு ஊழல் ஒரு இதுவும் இருக்குது. ஒரு எப்படி இதெல்லாம் கற்றுக்கிட்டா அப்படின்ற மாதிரி இவன் மன்னிச்சு விட்டுருவா அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்கு. அதுல ஒரு பரத்தைகிட்ட ஊடி போயிட்டு வரவன் வரும்போது ஒரு ஃப்ரெண்ட் அழைச்சிட்டு வந்துடுறான். ஏன்னா இந்த மனைவி அந்த மாதிரி ஒரு 3ஆம் மனுஷன் வரும்போது தன்னிடத்துல வெளிப்படையா சண்டை போட மாட்டான் அப்படின்னு நினைக்கிறதும் கூட அந்த மாதிரி அது ஒரு பெண் அடிமைத்தன பண்பாட்டினுடைய ஒரு அம்சம் தான். ஏன்னா ஒரு 4 பேருக்கு மத்தியில ஒரு கணவனோட உள்ள சண்டையை ஒரு பெண் வெளிக்காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அம்சத்தினுடைய நீட்சியாக தான் அதையும் பார்க்கணும். அது குடும்ப பெருமைன்னு அது மேல பச்சி வச்சுக்கிறது. ஆமா. இதுவே பாத்தீங்கன்னா நம்ம சங்க இலக்கியம் படிக்கும்போது நம்ம ஆரம்பத்துல சொல்லி தரும்போது இதை பெருமையா சொல்லிதான் நமக்கு சொல்லி தருவாங்க. அப்படிதான் சொல்லியிருக்கோம். இதை நம்ம சிறுமையா பாக்குறோம். சிறுமியா நம்ம இன்னும் வச்சிருக்குமே நினைச்சு பாக்குறோம். அதே இன்னும் நினைச்சு வச்சிருக்குமே அப்படின்னு ஒரு வியப்போ நம்மள அப்படியே உதறவும் முடியாது. ஆமா, அறிவும் இப்போ அந்த இதுல உடன்போக்குல போயிட்டா அந்த பொண்ணு. இவன் என்ன சொல்றா, எவ்வளவு செழிப்பாக நான் வளர்த்தேன் இந்த பொண்ணை. ஒரு தங்கத்தட்டுல போய் சாப்பாடு போட்டேன். அப்போ சாப்பாடு வேணான்னு போனவன் இப்போ பட்னி கிடக்குறா. பட்னி கிடக்கிறவனை பெரிய ஆளுன்னு சொல்றா. நாங்க கொடுக்குற சாப்பாடை வேணான்னு சொல்றா. அப்படி என்ன இவளுக்கு வந்தது? அது என்ன அப்படி ஒரு பெருமிதம் கணவன் மேல அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு பாட்டுல இருப்பாரு. அறிவும் ஒழுக்கமும் யாண்டுணர்ந்தனர் போல். அந்த இடத்த இப்போ நான் பார்க்குற விதம் என்னன்னா, அது ஒரு கூட்டு பண்பாட்டினுடைய ஒரு குரல். அது தனி மனிதர்கள் அதை முடிவு செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அது நகருது. இது ஒரு சமூகம் தான் இந்த மாதிரி மனிதர்களை இப்படி ஆக்கி வைத்திருக்கிறது. இது நம்ம என்ன செய்ய முடியும்? இப்போ நம்ம தமிழ் சிறுகதைகளில் இப்போ சங்க இலக்கியத்தின் தாக்கம்னா அது அப்படியே இப்போ ஆசிரியர் பாடல் எழுதப்பட்டிருக்கு, இது உரைநடையில் எழுதப்பட்டிருக்குங்கிறத தவிர வேற என்ன வேறுபாடு இருக்கு? இந்த கதைக்கு 2000 வருடத்தை தாண்டி வந்துருச்சு. இந்த பண்பாடு தாண்டி வந்துருச்சு. இப்போ இன்னமும் கூட நம்ம எல்லாத்தையும் பேசினா கூட இன்னும் 2000 வருடம் கழித்தும் கூட இருக்குமா மாற்றம் பெருசாக வந்துருமான்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா குடும்பம்ங்கிற அமைப்பு அது மேலே வைக்கப்பட்ட எல்லா விமர்சனங்களையும் தாண்டி இதுவரை மனிதன் கண்டுபிடித்த அமைப்புகளில் ரொம்ப பாதுகாப்பானதாகவும் ரொம்ப இதாகவும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக அதுதான் தொடருது. அதனால தான் அது தொடர்ந்துட்டு இருக்கு. இல்லைன்னா அது அழிஞ்சிடும்ல.
இப்போ அடிமை முறை இல்லை, நிலவுடைமை சமூகம் இல்லை, எல்லாம் டக்கு டக்குன்னு காலியாகுது இல்லை, விதவை மறுமணம் வந்துடுது. அந்த மாதிரி எல்லா விஷயமும் மாறிக்கிட்டே இருக்குது. சதி இல்லை, குழந்தை திருமணம் இல்லை. ஆனால் இது வந்து ஏன் சஸ்டெயின் ஆகுதுன்னு சொன்னால் இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் வந்து வராத வரைக்கும் தான் இது சஸ்டெயின் ஆகும். லிவிங் டுகெதர் கூட பெருசாக தலையெடுக்கல இருந்தாலும் கூட இல்லை, அது எல்லாம் தலையெடுத்து இருக்கு. ஆனால் வந்து அதில் உள்ள பிரச்சனையெல்லாம் பார்த்து, அதாவது 50 வருஷம் கேரண்டி இல்லை. இதில் ஒரு தாலி ஒன்று கட்டி வச்சுக்கிட்டா 2 குழந்தை பார்த்துட்டா 50 வருஷம் கேரண்டி. பாதுகாப்பு உணர்ச்சியோட இதில் இருக்கிறாங்க. ஆமாம், அந்த சேஃபாக இருக்காங்க, பாதுகாப்பு இருக்கு, சேஃபாக இருக்காங்க. இந்த சமூகம் மாறாத வரைக்கும் அப்படி ஒன்றும் ஈஸியாக போயிட முடியாதுல்ல. நம்ம 2 கணவனா 3 கணவனா யாரும் மாற்றிட முடியாது. 4 மனைவி 5 மனைவி யாரும் மாற்றிட முடியாது. நீங்கள் பெரிய அரசியல் தலைவராக பெரிய கோடீஸ்வரராக இருந்தால் வேணா அவங்கள கேட்காம இருப்பாங்களே தவிர சாதாரண மனிதனுடைய வாழ்க்கையில் இது ஒன்றும் அவ்வளவு சுலபம் இல்லை. இதுல வரதே பாருங்களேன், ஏவல் மறுக்கும் சிறு விளையாட்டு. யாரு இப்போ சிறு விளையாட்டின்னு ஏன் சொல்றான் வார்த்தை? சிறு விளையாட்டு பெண்ணுன்னு தானே அதுக்கு அர்த்தம். இல்ல, கதையை சொல்றேன். சங்க இலக்கிய பாட்டுல ஏவல் மறுக்கும் சிறு விளையாட்டிங்கிறது வந்து ஒரு சிறு பெண் அப்படிங்கிற பொருள்ல தான் அது பயன்படுத்தும். அந்த காலத்து வாழ்க்கை வந்து கோவலனுக்கு எத்தனை வயசு, கண்ணைக்கு எத்தனை வயசு? 2 ஆண்டு அகவையாள், 12 வயசு தானே. 12 வயசுல கண்ணைக்கு வந்து கல்யாணம் நடந்திருக்கு நம்ம பார்க்கறோம்ல. அதுக்கும் முற்பட்டது நற்றினை வந்து கிட்டத்தட்ட அந்த வயசு தான் அது சொல்லுது. அப்புறம் அன்னைக்கு சராசரி ஆயிலே வந்து 40 வயசு தான் இருந்திருக்கு. மனிதனுக்கு வந்து 40 வயசு தாண்டினவங்க ரொம்ப குறைவு. சராசரி ஆயுள், இந்தியாவோட சராசரி ஆயிலே வந்து 1920 இந்த மாதிரி பாரதியார் வாழ்ந்த காலத்துலலாம் பாரதியார் ஒருத்தர் மட்டும் 39 வயசுல போனவர் இல்லை. அன்னைக்கு மிஞ்சி போனால் 45 வயசோ 48 வயசோ தான் இந்தியர்களுடைய சராசரி ஆயிலே சொல்றாங்க. அதுக்கு பிறகு இல்ல, ஒரு சராசரி ஆயுள்னு எடுக்கிறாங்க சார். இப்ப கூட இந்தியாவோட எவ்வளவு 65 வயசு என்னமோ தான் இந்தியாவில் வந்து ஒரு சராசரி ஆயுள்ங்கிறது. இப்போ அமெரிக்காவில் இங்கெல்லாம் வந்து 80 வயதை தொட்டிருக்காங்க. சராசரி ஆயுள்ங்கிறதே ஒரு அமெரிக்கனுக்கு வந்து 80 வருஷம், நமக்கு வந்து ஒரு 65 வருஷம் தான். இப்போ சங்கரையா இருக்காரு, பெரியார் இருந்தார், ராஜாஜி இருந்தார், அது வேற விதிவிலக்கா. இப்போ அது மாதிரி ஒரு பெரிய லிஸ்டே அவங்க இப்போ பட்டுக்கோட்டை 29 வயசு, இப்போ பாரதியார் 39 வயசு, விவேகானந்தர் 32 வயசு, இந்த மாதிரி அது ஒரு பெரிய பட்டியலே போடுவாங்க. மருத்துவம் வளரல. தொடக்க காலத்துல 20ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்க காலத்துல பசி, பட்டினி, பஞ்சம், இந்த தாது வருஷ பஞ்சம்லாம் 1885 வருது. அதனால நான் இப்போ இந்த பூமணியோட அஞ்ஞாடின்னு ஒரு நாவலை நீங்க படிச்சு பாருங்க. அவ்வளவு மரணங்கள், அவ்வளவு நோய்கள், அதெல்லாம் வந்து அவர் எழுதுறாரு. அது வந்து மாறி இருக்கு. இப்ப இன்னைக்கு இப்போ மருத்துவம் வந்து வளர்ந்த பிறகு மாறி இருக்கு. இன்னும் கூட 120 வயசுலாம் வந்து வாழ வைக்கலான்னு அது சயின்ஸ் கட்டுரைகள் அதெல்லாம் வந்து வந்துட்டு இருக்குது. மனிதன் வந்து சராசரி ஆயில 120 வருஷம் வந்து வாழ வைக்கலாம். இந்த மாதிரி எல்லா உறுப்பையும் இப்போ மாற்றலான்னு அலோபதி வந்து சொல்லுது இல்லையா? எல்லா உறுப்பையும் மாற்றலாம். இப்போ வந்து இந்த தொப்புள் கொடியை வந்து பேங்க்ல வந்து சேகரித்து வச்சுக்கிறாங்க. அது நமக்கு தான், அவங்களுக்குலாம் இல்லை. பெரிய பணக்காரங்க கோடீஸ்வரங்களுக்குலாம் அவங்கெல்லாம் வந்து இயற்கை பண்ணையில் இருக்காங்க, மூலிகை உணவு தான் அவங்கெல்லாம் எடுத்துக்கிறாங்க. இப்போ படிக்க ஒரு வியப்பு வருதா நமக்கு. இப்போ அவ்வளோதான். இந்த இதில் வந்து இந்த ஒரு நற்றிணை பாட்டு இப்படி ஒரு 2 சிறுகதையாக வந்து வடிவெடுத்து நிற்கிறத பார்த்தா ஒரு ஆச்சரியம் வருது இல்லை நமக்கு. இவ்வளவு வருடங்களை தாண்டி எப்படா ஒரு பாட்டு இந்த மாதிரி 2 கதைக்கும் அந்த பாட்டுக்கும் ஒரே அடிப்படையாக இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு ஒப்புமை தான் இதில் வந்து ஒரு இல்லை. அது நம்ம ஒரு கருத்தியல் ரீதியாக நம்ம பேசுகிறோம். ஆனால் ஒரு இலக்கியமாக பார்த்தா ஒரு தாக்கம் வந்து இதெல்லாம் வந்து நேர்முகமான தாக்கம் கிடையாது.
அந்த படைப்பாளிகள் வந்து இந்த பாட்டை சுந்தராம் சாமி இதை படிச்சிருப்பாருன்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த நற்றிணை பாட்டை படிச்சும் இருக்கலாம், அது நமக்கு தெரியாது. ஆனால் பெரும்பாலும் அதுக்கான வாய்ப்பு குறைவு அப்படின்னு ஒரு கட்டத்தை எடுத்துக்கிட்டு நம்ம பேசுகிறோம். ஐயா, படைப்பாளன் வந்து ஒரு படைப்பு படைக்கின்ற பொழுது அது எதிர்காலங்கள்ல மனித வாழ்வியல்ல எந்த நிலையில வேணாலும் அது பொருந்தாமல் இருக்கலாம். அப்போ இது பொருந்தும், அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். அதான் ஒரு சிமிலாரிட்டி, அது வந்து ஸ்ட்ரைக்கிங் சிமிலாரிட்டின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். வந்து ஒரு அதிர்ச்சி ஊட்டுகிற அளவுக்கு ஒரு ஒற்றுமை இருக்குது அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம ஒரு சும்மா ஒரு இட்டுக்கட்டி இப்போ எல்லாரும் இப்போ இதை ஒத்துக்க முடியறதா இருக்குல்ல, ஒரு இட்டுக்கட்டி நம்ம வந்து எதோ சொல்லலாம், ஒரு 2 மணி நேரம் கூட நம்ம பேசலாம். அதாவது இப்போ பொய்த்தேவன்னு இருக்குது, அதை காணா சுப்பிரமணியம் தலைப்பாக வச்சுட்டாரு, இப்போ கொற்றவேணி ஜெயமோகன் எழுதுறாரு, சிலப்பதிகாரத்துலேருந்து எடுத்தது, இது மாதிரிலாம் நம்ம சொல்கிறது வந்து ஒரு பொது கருத்துக்களுடைய அடிப்படையில் வந்து சொல்கிறோம். ஆனால் ஒரு அப்படியே ஒரு சம்பவம் வந்து விவரிக்கப்படுகிற ஒரு பாட்டில் விவரிக்கப்படுகிற சம்பவம் அப்படியே ஒரு கதையாக வந்து இருக்கிறது அப்படிங்கிறது வந்து அது ஒரு ரொம்ப ஒரு வியப்பான ஒரு செய்தியாக தான் எனக்கு படுது. அது வந்து இந்த ஒரு தமிழ் பண்பாட்டு விழுமியம் வந்து எவ்வளோ ஆழமாக இறங்கியிருக்கு அப்படிங்கிறது தான். அது வந்து அது ஒன்றும் அவ்வளோ விளையாட்டு இல்லை, அதை ஒன்றும் நம்ம அவ்வளோ ஈஸியாக வந்து நீங்கள் ஒன்றும் சாய்ச்சிட முடியாது. நீங்கள் வந்து இப்போ குடும்பமோ இப்போ பெரியாரை எல்லாரும் கொண்டாடுறாங்க, ஆனால் கர்ப்பப்பையை எடுக்கணும்னு சொன்னார்ல பெரியார், அந்த கருத்தை சொல்லுங்க பார்ப்போம். பல பேர் ஓடி போயிடுவாங்க. இவங்க பெரியார்வாதிகளாக இன்றைக்கி அறியப்படுறவங்க பல பேர் வந்து அதை பற்றி பேசுறது இல்லைல்ல. இப்போ ஒரு பொதுவெளியில் பெரியாரை பின்பற்றுகிற அரசியல்வாதிகள் கூட அவருடைய எந்த கருத்தை பேசுகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். அவருடைய எல்லா கருத்துக்களையும் வந்து பேச மாட்டாங்க. முக்கியமான கருத்தை மட்டும் பேசிட்டு போயிடும். ஆமாம், அதாவது பொதுவெளியில் பிரச்சனை இல்லாத கருத்துக்களை வந்து பேசுவாங்க. இப்போ அவர் கல்யாணம் வேணான்னு தானே சொல்கிறாரு. இப்போ பெரியார் வந்து கல்யாணம் வேணாங்கிறாரு. கல்யாணங்கிறது ஒரு ஏமாத்து, ஒரு பொய், காதல்ங்கிற ஒண்ணு கிடையாது. அப்படி இருக்கும்போது அவர் ஏன் திருமணம் செய்யணும்? கருத்துக்களை பேசுவதனாலேயே அது அப்படியே நடைமுறையில செஞ்சிடணும்னு நீங்க எதிர்பார்க்க முடியாது. அது வந்து பெரியாருக்கு மட்டும் இல்லை, எனக்கும் அவருக்கு மட்டும் இல்லை, ஒரு ஒட்டுமொத்த சமூக மாற்றம் நிகழாத ஒரு சமூகத்துல வாழ்கிற தனிநபர்கள் வந்து பரிதாபத்துக்குரியவர்கள். அது பெரியாரா இருந்தா என்ன, சார் பேர் என்ன, அசோகனா இருந்தா என்ன, கல்யாணராமனா இருந்தா என்ன, ரவியா இருந்தா என்ன, யாருக்கா இருந்தாலும் அவங்க எல்லாம் பரிதாபத்துக்குரியவர்கள். புரியுதுங்களா? அவங்கவுங்க அவங்களுடைய வாழ்க்கையில ஏதோ சில விஷயங்களுக்காக, சமரசங்களுக்காகவோ இதுக்காகவோ அதை செஞ்சுக்கிறாங்க. சமூகம் இப்படியே இருக்கு, நம்மளும் அதே மாதிரி செஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஆமா, ஒட்டுமொத்தமா ஒரு சமூகம் மாறாம சம்பாதிக்கிற படிச்சு அவனுக்கு அறிவு இருக்கான்னு அடுத்து நம்மள உடனே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம வந்து போயிட்டு இருக்கோம். இப்போ என்னோட கேள்வி என்ன சரி, இது பாடம்லாம் அப்படி விட்டுருவோம், நம்ம அது பெருசா எடுத்துக்க தேவையில்ல. இப்போ வந்து குடும்பமே வேணாம், கர்ப்பப்பை எடுத்துடலாம், கல்யாணம் வேணாங்கும் போது அடுத்த கட்ட சமூகம் என்னவாகும்? அப்ப இந்த உலகத்துல அமைதியா நம்ம இருக்க முடியுமா, இல்லை என்ன பிரச்சனைகள் வரும், இல்லை நல்லா இருக்குமா அப்படிங்கிறத பத்தி என்ன சொல்லுறீங்க? அது நம்ம ஒன்றும், அதாவது நவீன விஞ்ஞானம் வந்து வளர வளர இப்போ ஜப்பான்ல வந்து யாரும் கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லை. நல்லா புரிஞ்சுங்க, ஜப்பான்ல வந்து பெண்கள் வந்து கல்யாணத்தை வெறுக்கிறாங்க, குழந்தை பெற்றுக்கிறத ரொம்ப வெறுக்கிறாங்க. அவங்க வந்து எல்லாருமே வந்து தனிநபர்களாக வாழ்கிற வாழ்க்கை வந்து ஜப்பான்ல அதிகரித்து கொண்டே இருக்கிறது. சீனாவில் கூட அந்த வாழ்க்கையினுடைய ஒரு தாக்கம் வந்து இருக்கு. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து அது தங்களுடைய சுதந்திரத்துக்கு ஆபத்துன்னு நினைக்கிறாங்க, தடையா இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. அது நம்ம கருத்து சொல்றதுக்கு என்ன இருக்கு, நம்ம கூட அப்படி இருந்தா நல்லா தான் இருக்கும். ஆனா நான் இந்த மாதிரி சொல்லிட்டா, நான் இந்த மாதிரி சொல்லிட்டா அவர் அசோகம் வந்து நாளைக்கு என்ன சார், அந்த ஆள் வேணாம் சார். சார் இப்ப ஒரு வாரம் நாங்க இங்க வந்துட்டோம், திரும்ப போனவனே அப்பா நீ இல்ல சமைக்கல, எதுவும் செய்யல, நிம்மதியா இருந்தேன் தெரியுமா அப்படின்னு ஒரு செய்தி அவங்களே சொல்லுவாங்க. அது சொல்லுவாங்க. ஆனா 2 மாசம் கழிச்சு 2 மாசம் அப்படி பிரிஞ்சு இருந்துட்டீங்கன்னா அவங்களே உங்களை தேடி வந்துருவாங்க. அது எப்போதும் அந்த இன்னும் சொல்லுவாங்கல்ல, உலக்கைய தூக்கி போட்டு இல்லாம கிடைக்கிறாங்க. கல்யாணம் வேணாம்னு இப்ப ஜப்பான்ல சொல்றாங்க, சீனாவில் சொல்றாங்க, தமிழ்நாட்டிலையும் சொல்லிடுறோம்னு வச்சுங்க. இப்ப அடுத்தது நம்மள மாதிரி ஒரு ஆள் எப்படி வருவாரு?
சார் அதாவது மறு உற்பத்தி அவர் கேட்கறது சரியான கேள்வி. வாழ்க்கைக்கு அர்த்தம் என்ன, வாட் இஸ் த மீனிங் ஃபார் லைஃப்னா இதுவரையும் உலகத்து அறிஞர்கள் எல்லாம் கண்டு சேர்ந்திருக்கிற இடம் தான் அவர் சொல்றது. ரீப்ரொடக்ஷனை தவிர, மறு உற்பத்தியை தவிர வாழ்க்கைக்கு வேற எந்த அர்த்தமும் இருக்கிறதா தெரியல அப்படிங்கிற ஒரு இதுதான். ஆனா எல்லாரும் ஏன் ரீப்ரொடக்ஷன் செய்யணும், அதுதான் அதுக்கு மாற்று கேள்வி. எல்லாரும் ஏன் ரீப்ரொடக்ஷன் செய்யணும்? அப்புறம் அப்படி எல்லாரும் ரீப்ரொடக்ஷன் செஞ்சுக்கிட்டும் இல்லை இந்த உலகத்துல. உங்க கிராமத்துல எல்லாருக்கும் கல்யாணம் நடந்துருக்கா? எல்லாருக்கும் குழந்தை பெற்றுறாங்களா? யாரும் வந்து கல்யாணம் ஆகாம அல்லது மனைவியை இழந்து தனியா வாழ்றவங்க இல்லையா? அவங்களும் இருந்துகிட்டே தான் இருக்காங்க இந்த உலகத்துல, இருந்துகிட்டே தான் இருக்காங்க. அரவாணிகள் இருக்காங்க இந்த உலகத்துல, லெஸ்பியன்ஸ் இருக்காங்க, ஹோமோசெக்சுவல்ஸ் இருக்காங்க. இப்போ எல்லாரும் சேர்ந்த ஒரு, இப்போ கனடாவில் இங்கே நம்ம பேசினா இதாக இருக்குது, கனடாவில் இப்போ லெஸ்பியனாக இருக்கிறதுக்கு ஹோமோசெக்சுவலாக திருமணம் செஞ்சு சட்ட ரீதியான உரிமை இருக்கு. அதனால 100 பேருமே அப்படி இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறதே ஒரு பிரச்சனை. அப்படி கிடையாது. மனிதன் வந்து பல்வேறு உணர்வுகள், பல்வேறு சுவைகள், பல்வேறு வாழ்க்கை முறைகள், ஒரு ப்ளூராலிட்டி அப்படின்னு நம்ம பேசுறது வந்து அதுதான். எல்லாரும் ஒரே மாதிரி பிடிச்சு வைக்கப்பட்ட ஜீவன்களாக இருக்கவும் முடியாது உலகத்தில். அதனால அந்த மாதிரி இருக்கிறவங்களும் வாழ்ந்துட்டு போக வேண்டியதுதான். நீங்கள் இதே வந்து ஒரு விவேகானந்தர் வந்து கல்யாணம் பண்ணிக்காம இருந்தா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதே ஒரு கிராமத்தில் உள்ள ஒரு ஆள் இருந்தான்னா வெத்துப்பைய ஒரு கல்யாணம் கூட பண்ணாதவன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கேள்விப்படுறோம். அது இல்லாதன்றோம். ஒரே ஒரு இருக்குல்ல. அப்புறம் ஒரு கூட்டத்திலே, பொது பொதுக்கூட்டத்திலே பஞ்சாயத்துல பேச போனா நீலாம் ஒரு ஆம்பளை இடம் மாட்டோம், நீ பேசாத அம்மா கண்டிப்பா இருக்குது. அது ஒரு கேள்வி புரியல. குடும்பத்துல ஒருத்தர் பெரியவரா 70 வயசு இருந்தா கூட கல்யாணம் பண்ணிக்காத பீரியட்ல என்ன பண்ணாங்க, குழந்தைகள் எல்லாம் அரசாங்கம் வளர்க்கணும்னு சொன்னாங்க. கம்யூன் வாழ்க்கை தான் வந்து சரி, கூட்டு பண்பாடு, கூட்டு வாழ்க்கை தான். இன்னொரு வகையில நீங்க வந்து யோசிச்சு பாருங்களேன். ஒவ்வொரு ஆளும் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டை வாங்கி வச்சுக்கின்னு 1.5 கோடி 2 கோடியை கொடுத்து வாங்கி வச்சுக்கின்னு சென்னையில வந்து இருக்கிறான். இப்போ அதுக்கு பதில் ஒரு கூட்டு வாழ்க்கை முறை இங்கே ஏற்படுத்தப்பட்டா சமையல்லேருந்து எவ்வளவு செலவு மிச்சம், எவ்வளவு பொருளாதாரம் மிச்சம். அங்கே வந்து கம்யூனெல்லாம் செஞ்சு பார்த்தாங்க, குழந்தைகளை வந்து கவர்மெண்ட்டே வளர்க்கும் அப்படின்னு பார்த்தாங்க. ஆனால் அங்கேயும் வந்து சக்ஸஸ் பண்ண முடியல அதை. ஏன்னா தாய் தந்தை வளர்க்கிற குழந்தை பிரச்சனை இதுலேயே நிறைய அவ்வளவு பிரச்சனை இருக்குது. யாரோ பெத்து போட்ட குழந்தைகளை யாரோ வளர்க்கிறது அப்படின்னு சொன்னால் அதில் அது சிக்கல்கள் இன்னும் கூடுதலாக தான் ஆகுதே தவிர இது ஆகலை. ஆனால் அது ஒரு 50 வருஷம் 100 வருஷம் அது ஒரு மனித வரலாற்றில் பழக்கப்படுத்தப்பட்டுடுச்சுன்னா அதுக்கு அது போக ஆரம்பிக்கும். அதுக்கு பிறகு அது போக தான் ஆரம்பிக்கும். ஒரே வீட்டில் குழந்தைய சித்தி தூக்கிறதுக்கு அம்மா தூக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு. இப்போ வந்து அப்படின்னா ஆட்டுக்கடை மாட்டுக்கடை மாதிரி ஆகிடும். இதெல்லாம் நம்மளா நீங்க சொல்ல என்ன மாட்டீங்க. இப்ப மட்டும் என்ன இருக்கீங்க, திருவிழாவுக்கு போகும்போது, அரசியலுக்கு போகும்போது